வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கும்பர். அதாவது வெள்ளரிக்காயில் வந்து ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டிர் ஃப்ரை தான், குக்கும்பர் ஸ்டிர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதை வந்து பீல் பண்ணிக்கலாம். பீலர் வச்சு முதல்ல அந்த ஸ்கின் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம இது செய்திடலாம். இப்போ நம்ம சாப் பண்ணிடலாம். இது உள்ள சீடை நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள். இதையுமே நம்ம ஜாஸ்தி எடுக்கிறதில்ல. மிஞ்சி போனால் நம்ம சாலடில் போட்டு சாப்பிடுவோம். மற்றபடி கூட்டு அந்த மாதிரி அவியலில் போடலாம். தனியாக இதை வந்து கூட்டோ பொரியலோ எதுவும் செய்கிறதில்ல எனக்கு தெரிஞ்சு. ஒரு வேளை செய்யலாம். பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் கடுகு, ராய், மஸ்டர்ட் சீட் போடுறேன். இதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் போடுறேன். குமின் சீட் போடுறேன். ஜீரா போடுறேன். ஒரு 5 போல் க்ரீன் சில்லி, ஹரா மிர்ச், பச்சை மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து இந்த இதுக்கு தேவையான அளவு நான் கோகோனட் சேர்க்குறேன். இது கண்டிப்பாக கோகோனட் நம்ம தேங்காய் பூ சேர்க்குறேன் நான். இதுக்கப்புறம் தயிரும் இதுக்கு தேவை. தயிர் லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி, ஒரு அரை, இந்த இதுக்கு தேவையான காரம் வந்து ஒரு இஞ்சி டேஸ்ட்டும் அதில் தெரியணும். அதனால் ஒரு அரை இஞ்சியும் கூட இதோட சேர்த்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். கோகோனட் ஆயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை எனி ஆயில் நீங்கள் விட்டுட்டு நான் ஒரு டீஸ்பூன் வந்து அதில் 3/4 டீஸ்பூன் போல் நான் மஸ்டர்ட் சீட் போடுறேன். ராய், கடுகு போட்டிருக்கிறேன். அது பொரிஞ்சதும் நம்ம வந்து ஜீரகமும் நான் கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டா அது தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அவியணும், நமக்கு பாயில் ஆகணும், நல்லா குக் ஆகணும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா எல்லா காய்கறிக்குமே நீங்கள் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, ஹல்தி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது நல்லது நமக்கு. அதனால் இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா, அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குதுல்ல, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கவர் பண்ணி வச்சு நீங்கள் மூடி வச்சு நீங்கள் அதை வேக வச்சிங்கனால இந்த ஸ்டீம்லேயே அது ரொம்ப தண்ணி தேவைப்படாது, வெந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணின பிறகு நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ் கர்டாக இருக்கணும், தஹியாக இருக்கணும், தயிராக இருக்கணும், அது புளிப்புள்ளாததாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணிடுங்க. கடுகு சேர்த்து அரைச்சிருக்கிறோமே எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க, நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள், ஈஸி, வித் லெஸ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடியதான ரெசிபிஸ் என்னோடய சேனலில் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல்லுக்கன்னு டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.